யாஷ் அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருக்காரு. ப்ரோ அண்டர் 15Kல எந்த மொபைல் பெஸ்ட் ஆல்ரவுண்டர், குட் கேமரா அண்ட் பேட்டரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ஐக்கூவோடைய Z10X ஆர் விவோவுடைய T4X இது ரெண்டுமே சேம் ஃபோன் தான். நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க போகிறீங்க, இல்லை உங்களுக்கு விவோ ஓகே அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து விவோட T4X வந்து போகலாம். இல்லைப்பா நான் ஐக்கூவே வந்து போய்க்கிறேன், நான் வந்து அமேசானில் தான் வந்து வாங்குவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐக்கூவோடைய Z10X வந்து சூஸ் பண்ணலாம். ரெண்டுத்துலையுமே சேம் ப்ராசர், ரெண்டுத்துலையுமே சேம் FunTouch OS ஆண்ட்ராய்ட் 15 தான் வந்து ரன் ஆக போகுது. FunTouch OS 15 தான் ரன் ஆக போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MediaTek 7300 அப்படின்ற ப்ராசர் வந்து இருக்கு. அந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் அது வந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான கேமரா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு க்ரீன் லைன் வருமா அப்படின்ற பிரச்சனையே இருக்காது, ஏன்னா அது LCD டிஸ்பிளே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இல்லைப்பா எனக்கு AMOLED டிஸ்பிளேல தான் வேணும், இதே பட்ஜெட் செக்மெண்ட்டில் நான் கார்டு ஆஃபர்லாம் போட்டு கூட வாங்கிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரியல்மியோடைய P3 வந்து சூஸ் பண்ணலாம். அது 16,000 ரூபாய்க்கு இருக்குது, கார்டு ஆஃபரில் 15,000 கிலோ வருது. இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, நம்ம ஐக்கூவோடைய Z10X வாங்கி ரிவ்யூ பண்ணலாமா, இல்லனா ஓப்போவுடைய K13 லான்ச் ஆக போகுது அண்டர் 20Kக்குள்ள, அதை வாங்கி ரிவ்யூ பண்ணலாமா? இந்த ரெண்டு ஃபோன்ல ஏதாவது ஒன்று தான் வாங்கி ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கும். அது என்ன ஃபோன் வாங்கலாம் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.